ஹலோ வெஸ் அனைவருக்கும் வணக்கம். ஹைதராபாத்ல லாட் பஜார் என்ற மிகப்பெரிய ஒரு சந்தை இருக்கு. அந்த சந்தையில குட் ஈட் அப்படின்ற ஒரு ஹோட்டல் இருக்கு. அந்த ஹோட்டல்ல ஏகப்பட்ட பேர் குவியறாங்க. அதுவும் மிகப்பெரிய பணக்காரர்கள்லாம் அங்கதான் வந்து சாப்பிடுறாங்க. முக்கியமா இரவு 7 மணி ஆயிடுச்சுன்னா கூட்டம் அலமோதும். பிரியாணி பீஃப்க்குலாம் அங்க ஃபேமஸ். முக்கியமா ஒரு பிரியாணி 3500 ரூபாய் விக்கிறாங்க. ஆனா என்னன்னு கேட்டா ஸ்பெஷலான ஒட்டக கறி அப்படின்னு அவங்க சொல்றாங்க. எல்லாருக்குமே ஆச்சரியம். இதுவரையும் எந்த ஹோட்டலுக்கும் இல்லாத அவ்வளவு டேஸ்ட் அந்த ஹோட்டல்ல இருக்கு. அந்த அளவுக்கு சுவையா இருக்கு அந்த உணவு. அந்த உணவை வச்சு நடத்துறவரு சமீர் ரொம்ப அமைதியானவர். அவர் ரஃபீப்ன்ற ஒருத்தரும் கூட வந்திருக்காரு. சமீர் தான் எல்லாமே கவனிச்சுக்கிறாரு. அதே நேரத்துல அந்த நகரத்துல கடந்த 2024 இருந்து 2025 டிசம்பர் வரலையும் 50க்கும் மேற்பட்டவர்கள் காண போயிருக்காங்க. முக்கியமா கூலி வேலை செய்யறவங்கல இருந்து மிகப்பெரிய பணக்காரவர்களையும் பெண்கள் ஆண்கள் அப்படின்னு பாகுபாடு இல்லாம ஏகப்பட்ட பேர் காண போயிருக்காங்க. இப்ப போலீஸுக்கு இந்த செய்தி வந்துட்டு தான் இருக்கு. இப்பதான் விக்ராந்த் என்ற ஒரு இளைஞர் அவருடைய மனைவி போன் பண்றாரு. அவரு லாட் பஜார்ல தான் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. திடீர்னு ஒரு நாள் அவருடைய மனைவி போன் பண்றாரு. இங்க ஏதோ சரியில்லை, ஏதோ விசித்திரமான சத்தம் கேக்குது, விசித்திரமான குரல் எல்லாம் கேக்குது, கதவுக்கு அருகில யாரோ இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. சொன்ன அடுத்த நொடியே போன் கால் கட் ஆயிடுது. இப்ப என்ன நடந்ததுன்னு புரியல. அவருடைய மனைவி இப்ப போலீஸ் ஸ்டேஷன் வராரு. போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து இன்ஸ்பெக்டர் கவிதாவிடம் இவரை புகார் அளிக்கிறாரு. இவருடைய கணவர் இந்த நகரத்துல வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அதே நேரத்துல அவர் வந்து காணா போயிட்டாரு. அவருக்கு வயசு 30 அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. அப்ப பல போலீஸாரும் இப்படி சொல்றாங்க, இங்க வேலை தேடி போயிருப்பான், போய் தேடுங்க அப்படின்னும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் போன் பண்ணி கேளுங்க அப்படின்னும் போலீஸார் சொல்றாங்க. ஆனா அவருடைய மனைவி இல்ல, என்னிடம் சொல்லாம எங்கேயும் போக மாட்டாரு, இதுல ஏதோ விஷயம் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னும் எனக்கு பயமா இருக்கு அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. அதை எல்லாத்தையுமே இன்ஸ்பெக்டர் கவிதா கவனிச்சிருக்காங்க. எல்லாத்தையும் சாதாரணமா கடந்து போக முடியாது, இதுல ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் ஒளிஞ்சிருக்கு அப்படின்றத அவங்க நினைக்கிறாங்க. இப்பதான் அந்த பெண்ணிடம் வராங்க. உங்க கணவர் எப்ப காணாம போனாரு, எல்லா விஷயத்தையும் வந்து கலெக்ட் பண்றாங்க. இப்பதான் அவர் கடைசியில லாட் பஜார்ல தான் இருந்தாரு. அங்கிருந்து முக்கியமான இடத்துக்கு போறதா அவர் சொல்லிட்டு இருந்தாரு. ஒரு முக்கியமான விஷயத்தையும் அவர் சொன்னாரு. அன்னைக்கு பேசின பிறகு அதுக்கப்புறம் எந்த ஒரு தொடர்புமே இல்லை அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. உடனடியாக பாக்குறேன் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. இப்பதான் அந்த லாட் பஜார் ஃபுல்லா முழுவதும் தேடி பாக்குறாங்க, எந்த தடையும் கிடைக்கல. இப்ப அவங்க ஒரு வீதியா நடக்கிறாங்க. அங்க அவங்களுக்கு வித்தியாசமான வாசனை தென்படுது. அப்பதான் அந்த ஹோட்டல்ல ஏகப்பட்ட பேர் குவிஞ்சிருக்காங்க. அதாவது லாட் பஜார்லயே எந்த ஒரு ஹோட்டல்லையும் அந்த அளவுக்கு கூட்டம் குவியல. இப்ப அவங்க போய் என்ன விவரம், ஏன் இவ்வளவு கூட்டம் நிக்குது அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. இப்பதான் அந்த மக்கள் சொல்றாங்க, இங்க வந்து விலை அதிகமா இருந்தாலும் பிரியாணி சூப்பரா இருக்கும். இது போல ஒரு பிரியாணி உலகத்துல எங்க போனாலும் கிடைக்காது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவங்களுக்கே ஆச்சரியம். சரி அப்படின்னு அவங்க வித்தியாசமான வாசனையும் உணர்றாங்க. சரி அப்படின்னு அவங்க வந்துடுறாங்க. ஸ்டேஷன் வந்த பிறகு அவங்க பல விதத்துல யோசிக்கிறாங்க. தூக்கமே வரல. சரி, இந்த ஹோட்டல்ல தான் ஏதோ விஷயம் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. இப்ப மறுநாள் பகல் போய் பாக்குறாங்க, கடை பூட்டி இருக்கு. இப்ப இரவு 8 மணிக்கு தான் அந்த கடை திறக்கணும்னு சொல்றாங்க. இரவு 8 மணிக்கு அந்த பகுதிக்கு போறாங்க. இப்ப அந்த ஹோட்டல் உள்ள நுழையிறாங்க. எனக்கு ஒரு பிரியாணி கொடுக்கணும்னு சொல்றாங்க. சமீர் ஒரு பிரியாணி எடுத்து வராரு. அந்த பிரியாணி எல்லாமே பீஸ் எல்லாம் பெருசு பெருசா இருக்கு. என்ன கறின்னு கேக்குறாங்க. இது எல்லாமே ஒட்டக கறி, நாங்க பிரேத்தமா இது தயார் பண்றோம், சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப அந்த பிரியாணி பாக்குறாங்க. அவங்களுக்கு ஏதோ வித்தியாசமா தென்படுது. ஏன்னா அந்த பிரியாணில நல்ல மிளகா போட்டு, நல்ல பிரியாணி அரிசி போட்டு, புதினா, நல்ல மசாலா போட்டு அப்படி ஒரு வாசனை வருது. இப்ப அந்த பிரியாணிய கொஞ்சமா ஒரு பீஸ் எடுத்து அவங்க வாயில வைக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு ஏதோ வித்தியாசமா உணர்றாங்க. இப்பதான் அவங்க உடனே ஏந்திருக்கிறாங்க. இப்பதான் சமைக்க கேக்குறாரு, என்னமா பிரியாணி பிடிக்கலையா, ஏன் சாப்பிடல அப்படின்னு அவர் கேக்குறாரு. இல்ல, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, எனக்கு வேண்டாம்னு சொல்றாங்க. இல்ல அப்படி இல்லனா நான் வேற பிரியாணி தரேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்க வெளில போயிடுறாங்க. இப்ப அவங்களோட மனதுல பல விதமான எண்ணம் ஓடிட்டு இருக்கு. அது ஒரு மிகப்பெரிய ஹோட்டல், அதுவும் பழமையான ஒரு ஹோட்டல். அதனால அவங்க கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க. இப்பதான் சமீரிடம் இந்த ஹோட்டல்ல ஒரு அறையில் தங்கலாமா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. சமீர் சொல்றான், தாராளமா தங்கலாம், இங்க 4-5 அறை எப்போது ஃப்ரீயா தான் இருக்கும் அப்படின்னு அவன் சொல்றான். எனக்கு ஒரு அறை வேணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்த ஹோட்டல்ல அந்த கறிகளை பத்தி எப்படி சமைக்கிறீங்க, எப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு எல்லாத்தையும் கேக்குறாங்க. இப்பதான் சமீர் சொல்றான், நீங்க போலீஸ் தானே அப்படின்னு அவனு கேக்குறான். ஆமான்னு சொல்றாங்க. இப்ப சரி அப்படின்னு 12,000 அறை ஃப்ரீயா தான் இருக்கு, அதை நீங்க எடுத்துங்க அப்படின்னு அந்த ஹோட்டலோட சாவி தரான். இப்ப அந்த சாவி எடுத்துட்டு மேல போறாங்க. அது ஒரு பழமையான ஒரு ஹோட்டலா இருக்கு. முக்கியமா செவுர்லாம் வெடிச்சு போய் வித்தியாசமாவே இருந்திருக்குது. இப்ப அந்த 12,000 அறைக்கு அவங்க நுழையிறாங்க. அந்த அறை முழுவதும் ஒரு புழுதி பிடிஞ்சிருக்கு. ஒரு நிமிஷம் அமைதியா எல்லா இடத்தையுமே சுத்தி பாக்குறாங்க. அங்க ஒரு கப்போர்ட் இருக்கு. அந்த கப்போர்ட் வந்து தட்டுறாங்க. இப்ப அந்த கப்போர்ட்ல நிறைய பையெல்லாம் இருக்கு. அதை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. நிறைய பேனா இருக்கு. அது பக்கத்துல ஒரு சாவியும் இருக்கு. இப்ப அந்த சாவியை வந்து எடுத்து பாக்குறாங்க. இப்பதான் சுத்தி பாக்குறாங்க. அந்த அறையே
வித்தியாசமா இருக்கு. ரொம்ப பாழடைஞ்ச ஒரு அறை மாதிரி இருக்கு. இந்த அறையில எப்படி மனுஷன் தங்கணும் அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்பதான் அவங்க லைட் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே படுக்கிறாங்க. கீழ்த்தளத்துல ஏதோ பயங்கரமான சத்தம் கேக்குது. அவங்களுக்கு தூக்கமே வரல. டக்கு டக்குன்னு சத்தம் கேக்குது. ஏதோ ஈத்துட்டு போற மாதிரி சத்தம் கேட்டு இருக்குது. இப்ப இங்க ஏதோ ஒரு விஷயம் நடந்துருக்குன்றது மட்டும் அவங்களுக்கு நல்லா தெளிவா தெரியுது. அவங்க பெட்டை விட்டு ஏஞ்சி சுத்தி பாக்குறாங்க. கொஞ்ச நேரத்துல யாரோ மேல வர மாதிரி இருக்கு. சத்தம் கேக்குது. இப்ப மெதுவா பக்கத்துல போய் அவங்க நின்னு பாக்குறாங்க. யாரோ ஒருத்தவங்க அவங்க ரூம் ஜன்னல் பக்கம் வராங்க. அது சமீர் கூட வேலை செய்யற ஒரு சிறுவன். அவன் கையில இருந்து ஏதோ ஒரு பேப்பர் எடுக்கிறான். அந்த ஜன்னல் மேல வச்சுட்டு அவன் அங்கிருந்து போயிடுறான். அவங்க பாத்துட்டே இருக்காங்க. அது என்னவா இருக்கும் அப்படின்னு அந்த லெட்டரை அவங்க பிரிக்கிறாங்க. அதுல அவன் எழுதிருக்கான், இங்க இருந்து உடனடியா போயிருங்க, உங்க உயிருக்கே ஆபத்து அப்படின்னும், மேலும் இந்த இடம் மிகவும் ஆபத்தான இடம், இங்க இருக்கிறது ரொம்ப ஆபத்து அப்படின்னும் அதுல வந்து எழுதிருக்கு. என்னையும் காப்பாத்துங்க, நானும் சிக்கல்ல இருக்கேன் அப்படின்னும் அந்த லெட்டர்ல வந்து எழுதிருக்கு. இப்ப அதை பார்த்து ஒரு நிமிஷம் அதிர்ந்து போறாங்க. உங்களோட அறையில ஒரு கப்போர்ட் இருக்கு. அந்த கப்போர்ட்ல ஒரு சாவி இருக்கும். அந்த சாவி கீழ்த்தளத்துல 9ஆம் நம்பர் எண் கொண்ட ஒரு அறையோட தான் அது. அந்த அறையை திறந்து பார்த்தா உங்களுக்கு எல்லாமே புரியும் அப்படின்னும் அதுல எழுதிருக்கு. சரி அப்படின்னு அந்த சாவி கையில எடுக்கிறாங்க. அவங்க கையே ஒரு நிமிஷம் நடுங்குது. இப்பதான் திரும்ப டக்கு டக்குன்னு ஏதோ சத்தம் கேக்குது. இப்ப என்னன்னு திரும்பி பாக்குறாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல ஒரு நிழல் மாதிரி யாரோ வந்து வராங்க. அது யாருன்னா சமீர் தான். இப்ப இரவு 12 மணி ஆகுது. சமீர் வந்து அவனுடைய கதவு லாக்க திருப்பி பாக்குறான். ஆனா இப்ப கதவு லாக்ல தான் வந்து இருக்குது. இப்ப சரி அப்படின்னு திரும்பவும் அவன் கீழே போயிடுறான். இப்ப கவிதா மெதுவா வந்து எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு கதவை ஓபன் பண்ணிட்டு நேரா வந்து கீழ்த்தளத்துக்கு போறாங்க. இப்ப கீழ்த்தளத்துல அந்த 9ஆம் நம்பர் கொண்ட அந்த அறைக்கு போறாங்க. அந்த அறை மிகவும் பாழடைஞ்ச ஒரு அறையா இருக்கு. அந்த அறையை திறக்கிறாங்க. திறந்த உடனேயே பயங்கரமான ஒரு வாடை வருது. ஏதோ இறைச்சி வாடை மாதிரி வருது. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இந்த இடத்துல தான் அந்த அறையை சுத்தி பாக்குறாங்க. இப்ப அங்க ஒரு மணி பர்ஸ் கிடக்கு. அந்த மணி பர்ஸ் எடுத்து பாக்குறாங்க. அதுல விக்ரம்னு, அதுல விக்ரமோட ஐடி கார்டு, பான் கார்டு, ஆதார் அப்படின்னு எல்லாமே இருக்கு. விக்ரமோட போட்டோவும் இருக்கு. இதை பார்த்து ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆகிறா. இங்கதான் விக்ரம் இங்க இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. சுத்தமுத்து பாக்குறாங்க. அங்க ஒரு பெரிய டோர் மாதிரி இருக்குது. ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பெரிய ஒரு சுரங்கம் மாதிரி போகுது. அந்த சுரங்கம் வழியா நடந்து போறாங்க. அங்க ஒரு பெரிய பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அவங்களுக்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சி. ஒரு 3 மூட்டையில இறைச்சிகள்லாம் இருக்குது. அதை பார்த்து உறைஞ்சு போறாங்க. இப்பதான் திரும்பவும் சத்தம் வருது. இப்ப யார் அப்படின்னு திரும்பி பாக்குறாங்க. இப்ப சமீர் அங்க வரான். அடுத்து என்ன பண்றதுன்னு எதுவுமே தெரியல. இப்ப நேரா சமீர் கதவு திறந்துட்டு உள்ள வரான். கவிதாவை பக்கத்துல நெருங்குறான். நான் ஒரு தவறுமே செய்யலையே, ஏன் என்ன பின்தொடர்றீங்க அப்படின்னு அவன் கேட்கறான். இப்பதான் நீதான் ஒரு தவறும் பண்ணலையே, அப்புறம் ஏன் பயப்படுற அப்படின்னு அவன் கேட்கறாங்க. இல்ல நான் எதுவும் பயப்படல, இங்க எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த பைய பாக்குறாங்க. 3 மூட்டையில இறைச்சியா இருக்கு. இப்ப அந்த இறைச்சியை ஓபன் பண்ணி கீழே கொட்டுறான். அது முழுவதும் ஒட்டகத்தோட தலைகள் தான் இருக்கு. இப்ப அதை பார்த்து அமைதியா இருக்கா. இப்ப அடுத்த பக்கம் திரும்புறா. அங்க இன்னொரு மூட்டைகள் இருக்கு. இப்பதான் சமீர் வேகமா ஓடி வரான். ஓடி வந்து தாக்க போறான். தாக்கத்து அடுத்த நிமிஷமே கவிதா தன்னுடைய துப்பாக்கிய எடுக்கிறாங்க. இதை பார்த்து சமீர் அதிர்ச்சியா வரான். இப்ப மேலும் சிரிக்கிறான். உங்களுடைய விளையாட்டு ஆரம்பிச்சிட்டீங்க, என்னுடைய விளையாட்டு நான் ஆரம்பிச்சிடறேன் அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப சொல்லிட்டு கதவு பக்கமா வேகமா ஓடுறான். இப்ப அதே வேகத்துல சமீர் அப்ப ஓடி வந்து அவன் நெத்தில துப்பாக்கி வைக்கிறாங்க. இப்ப அவனால அசையவே முடியல. அவன் டக்குன்னு உயிருக்கு பயந்தவன் நான் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கையால ஓங்கி அடிக்கிறான். இந்த இடத்துல தான் அவங்க டக்குன்னு அவங்க துப்பாக்கி எடுத்து அவனுடைய காலில் சுடுறாங்க. அவன் ஐயோ அப்படின்ட்டு கீழே விழுறான். விழுந்து அடுத்த நோடி அந்த ஆமர் எடுத்துட்டு கோபத்துல அவன் கையை தாக்குறான். இப்ப துப்பாக்கி எங்கேயோ ஓடி விழுது. அந்த அறை முழுவதும் முட்டிருட்டா இருக்கு. கவிதாவுக்கு எதுவுமே புரியல. இப்ப ஓங்கி ஒரு அடி அடிக்கிறான். இப்ப கவிதா ஓடி கீழே விழுந்துடுறாங்க. அவங்களுக்கு அடுத்த நிமிஷம் என்ன பண்றது தெரியல. இப்ப என்ன பண்றது யோசிக்கிறாங்க. அவங்க காலில அவன் கணுக்கால ஓங்கி உதைக்கிறாங்க. உதைச்ச பிறகு அவனும் ஒரு கீழே விழுந்துடுறான். அப்ப அவன் கையில ஏதோ பயங்கரமான ஒரு ஆயுதம் இருக்கு. அது என்னன்னு அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க நல்லா உத்து பாக்குறாங்க. அது வந்து சுத்தி பெரிய ஒரு ஹாமரா இருக்கு. அந்த சுத்தியை எடுத்துட்டு நெருங்கி வந்துட்டே இருக்கிறான். இவங்க கவிதாவுக்கு முன்னாடி ஆப்போசிட்ல வந்து நிக்கிறான். இப்பதான் உதைக்கிறாங்க. அடுத்த நிமிஷம் கையில உள்ள அந்த ஆமர் ஓடி விழுந்துருது. அது முட்டுன்றதால யாருக்கும் என்ன பண்றது தெரியல. 2 பேரும் சுதாரிக்கிறதுக்குள்ள கவிதா எந்திரிச்சு டோரை சாத்திட்டு அங்கிருந்து ஓடுறாங்க. எங்கேயாவது வழி இருக்குமான்னு தேடிட்டு ஓடிட்டே இருக்காங்க. முன்பக்கமும் பூட்டி இருக்கு. இப்ப பின்பக்கம் வழியா அவங்க ஓடுறாங்க. ஓடி ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அங்க எல்லாம் மிகப்பெரிய கம்பி வேலி தான் போட்டுருக்கு. இப்பதான் அங்க பக்கத்துல ஒரு அறையில எங்க சத்தம் கேக்குது. மேடம் என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சத்தம் வருது. பக்கத்துல ஒரு அறையில ராஃபிக்கையும் அடைச்சிருக்காங்க. இப்ப லெட்டர் கொடுத்த ராஃபிக்கு தான் இருக்கா அப்படின்றத கவிதா தெரிஞ்சுக்கிறாங்க. இப்ப உடனடியா அந்த கதவை வந்து ஓபன் பண்றதுக்காக ட்ரை பண்றாங்க. ஆனா பெரிய ஒரு பூட்டு போட்டுருக்கு. மேடம் என்ன காப்பாத்துங்க, உங்களுக்கு லெட்டர் கொடுத்தன்றது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, அதனாலதான் என்ன பூட்டி இருக்கான், என்ன பலமா அடிச்சுட்டான், நான் உயிர் போற நிலைமையில இருக்கேன் அப்படின்னு அவன் கத்துறான். இந்த இடத்துல கதவை ஓபன் பண்றாங்க. பெரிய பூட்டா போட்டு நல்லா பூட்டி இருக்கு. பக்கத்துல ஒரு கம்பி இருக்கு. அந்த கம்பி எடுத்து அடிக்கிறாங்க. இப்ப வேகமா வந்து அடிக்கிறாங்க. ஓபன் ஆகல. இப்ப 2வது முறையா அடிக்கிறாங்க. ஓபன் ஆகல. இப்ப வேகமா 3வது முறை அடிக்கிறாங்க. ஓபன் ஆயிடுது. இப்ப கதவு திறந்து பார்த்தா ரொம்ப ஆபத்தான நிலையில ராஃபிக்கு படுத்திருக்கான். அவனை தூக்குறாங்க. அதுக்குள்ள சமீர் எங்கிருந்து வந்துருக்கான். இப்பதான் அவன் சமீர் வந்துட்டான், நம்ம எப்படியா
எப்படியாவது இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு அவனை அழைச்சிட்டே ஓடுறாங்க. வெளியே போறதுக்கு வழியே இல்ல. இப்பதான் பின்னாடி இன்னொரு அறை இருக்கு. மேடம் இந்த அறைக்கு தான் நம்ம போய் ஆகணும், வேற எங்க வழியே இல்லைன்னு சொல்றான். அந்த கதவு திறந்து உள்ள நுழையிறாங்க. இப்ப அங்க நுழைஞ்சு பார்த்தா பயங்கரமா இருக்குது. அது ஒரு குளிர்சாதன அறையா இருக்கு. என்ன ஒரே கூலிங்கா இருக்கு என்ன அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு ரகசிய அறை மேடம், இந்த அறையில் தான் எல்லா ரகசியமும் இங்கதான் இருக்கு அப்படின்னு அவன் சொல்றாங்க. இப்பதான் டக்குன்னு போயிட்டு உள்பக்கமா லாக் போட்டு அவங்க அந்த இடத்தெல்லாம் பாக்குறாங்க. பயங்கர அதிர்ச்சி. ஏன்னா அது 8 டிகிரி செல்சியஸ் அளவு பயங்கர கூலிங்கா இருக்கு. அவங்களால நிக்கவே முடியல. கை கால்லாம் நடுங்க ஆரம்பிக்குது, உரைய ஆரம்பிக்குது. இப்ப என்ன காரணம், ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. பக்கத்துல ஒரு பெரிய ஒரு கதவு மாதிரி இருக்குது. அந்த கதவை ஓபன் பண்றாங்க. ஏகப்பட்ட மூட்டை இருக்குது. இப்பதான் ராஃபிக் சொல்றான், மேடம் இவன் சாதாரண ஆள் கிடையாது, நம்ம இதுக்கு மேல உயிரோட போக முடியாது, நம்மளுடைய சாவு உறுதி அப்படின்னு அவன் அழுகுறான். இது எல்லாமே மனித இறைச்சி தான் சொல்றான். இப்ப அதை ஓபன் பண்ணி கீழே கொட்டுறாங்க. மனித எலும்பு கூடுகள் அவ்வளவு இருக்கு. அதே போல 2-3 மூட்டையில சதையும் இருக்கு. இதை பார்த்து அவங்க உறைஞ்சு போறாங்க. அவங்க கை கால்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. இந்த இடத்துல தான் ராஃபிக் சொல்றான், மேடம் இவன் சாதாரண ஆள் இல்ல, நாங்க 2 பேருமே தீவிரவாதி மேடம் சொல்றான். அவங்க ஒரு நிமிஷம் அழுந்து போறாங்க. மேடம் நாங்க 2 பேரும் பாகிஸ்தானை சேர்ந்தவங்க, என்ன ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லிதான் சமீர் இங்க ஆட்சி வந்தான். ஆனா இங்க வந்த பிறகுதான் தெரிஞ்சது அவன் மிகப்பெரிய ஒரு திட்டம் போட்டிருக்கான். அவன் இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு நாச வேலை ஏற்படுத்துறதுக்காக ஏகப்பட்ட குண்டுகள்லாம் இங்க தயாரிச்சுட்டு இருக்கான். 1000 டன் வெடிமருந்து இந்த அறையில் தான் இருக்கு. எங்களை இங்க கொண்டு வந்த பிறகுதான் அவன் இவ்வளவு திட்டம் அவன் செய்யறது எனக்கு தெரியுது. அவன் கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு நாளும் வெடிகுண்டு தயாரிச்சிருந்தான். அதுக்கு பிறகுதான் என்னிடம் சொல்ல ஆரம்பிச்சான். எனக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. இந்தியாவில் உள்ள முக்கியமான 50 நகரங்கள்ல நாச வேலைப்படுத்துறது தான் இவனோட திட்டம். அதுவும் பாகிஸ்தான் உள்ள பெரிய ஒரு தீவிரவாத குழு தான் இவன் அனுப்பியிருக்க அப்படின்னும் அவன் சொல்றான். இது எனக்கு தெரியாது, நான் ஒரு பாகிஸ்தான்ல படிச்சிருந்த வேலை தெரிவித்து இருந்த ஒரு இளைஞன் தான். என்ன இவங்க வேலை தரன்னு சொல்லிட்டு இவ்வளவு தூரம் ஆச்சிட்டு வந்துட்டு என்ன அடிமையா வந்து வச்சிருக்காங்க. நான் எது பேசினாலும் நீ உயிரோட இருக்கணும்னா வெளில வாய துறக்காம இருக்கணும்னு சொன்ன பிறகு என்னால எதுவுமே பேச முடியல. அவன் எது சொன்னாலும் கேட்டுதான் இருக்கிறேன். என்னுடைய நாட்டுக்கும் போக முடியல, நான் இங்கேயும் தப்பிக்க முடியாம நான் இவங்க கூட இருக்கிறேன் அப்படின்னும் அவன் சொல்றான். யாரெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க எல்லாமே கொண்டு இந்த அறையில் தான் வந்து கொண்டாந்து வைப்பான். இந்த அறையில கொண்டு வந்து வச்சு அதை என்னதான் கட் பண்ண சொல்லி ஒட்டக்கறியோட கலந்து விடுவான். இப்ப இருக்கிற தடமே தெரியாம போயிடும். இப்படிதான் மேடம் கடந்த 2 வருஷமா நடந்திருக்கு அப்படின்னும் அவன் சொல்றான். இதை கேட்டு அவங்க ஒரு நிமிஷம் உறைஞ்சு போறாங்க. இப்ப கதவை வந்து சமீர் வேகமா தட்டுறான். இங்க வந்தவங்க யாரும் உயிரோட போக முடியாது, சீக்கிரம் கதவை திறங்கன்னு சொல்றான். அவன் உள்ள நெருங்கத்துக்குள்ள அங்க பீஸ் கரியர் இருக்கு. அந்த பீஸ் கரியர் பிடிங்கிடுறாங்க. இப்ப ரஃபிக்க அந்த மூட்டைகள் பின்னாடி போய் ஒளிஞ்சிக்க அப்படின்னு சொல்றாங்க. அவனும் போய் ஒளிஞ்சிக்கிறான். இப்ப ஒரே இருட்டா இருக்கு. அவங்களுக்கு யாருமே என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப சமீருக்கு என்ன பண்றது தெரியல. கவிதா மேடம் நீங்க கவிதா தானே எனக்கு தெரியும், இந்த மாவட்டத்தோட இன்ஸ்பெக்டர் தானே எனக்கு தெரியும், எங்க இருந்தாலும் வெளில வந்துருங்க, நீங்களா வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னு அவன் பேசிட்டே நெருங்கினான். அதுவும் அவன் காலில் குண்டடிப்பட்டு இருக்கிறதால எங்க பார்த்தாலும் ரத்தம் வஞ்சிட்டே இருக்குது. இப்ப முட்டி இருட்டா இருக்கு. கவிதாவுக்கு முன்னாடி அவன் வந்து நிக்கிறான். அவன் கையில பயங்கரமான ஆயுதம் இருக்கு. ஏதோ ஒரு ஆயுதம் இருக்கு, பளபளப்பா இருக்கு. அது என்னன்னு அவங்களே தெரியல. கொஞ்ச நேரத்துல பக்கத்துல வரான். ஓங்கி ஒரு குத்து அவன் நெஞ்சில விட்டுட்டு அவங்க ஓடுறாங்க. ஆனா பின்னாடி துரத்தி வரான். அவன் கதவு பக்கத்துல போயிடுறாங்க. இப்ப அவங்க பிடிச்சிடுறான். பிடிச்சிட்டு கீழே தள்ளி அவன் கழுத்தை நெரிக்கிறான். பக்கத்துல கையை தடவுறாங்க. ஒரு பெரிய ஒரு எலும்பு, அது மனித எலும்பு அவன் கையில சிக்குது. அந்த எலும்பு எடுத்து அவன் தலையில ஓங்கி ஒரு அடி அடிக்கிறாங்க. அடிச்சு அடுத்த நிமிஷம் அவன் கீழே விழுறான். இப்பதான் அவங்க வெளில போயிடுறாங்க. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு ரஃபிக்கோட சத்தம் வருது. ரஃபிக் உள்ள மாட்டிட்டான்றத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப அவங்க திரும்பவும் அவங்க உள்ள வராங்க. இருட்டாவே இருக்கு. எங்க இருக்கான்னு பாக்குறாங்க. அந்த மனித எலும்ப சமீர் கையில வச்சிருக்கான். அவன் வச்சுட்டு ரஃபிக் அடிச்சுட்டே இருக்கான். நீ அவன் கூட சேர்ந்துக்கிட்டு என்ன காட்டி விடலாம்னு நினைக்கிறியா, உன்னை இன்னைக்கு உயிரோட விட மாட்டேன்டா அப்படின்னு அவன் நெரிச்சிட்டு இருக்கான். அவன் அடிச்சிட்டு இருக்கான். இந்த இடத்துல அவன் உள்ள வராங்க. சமீர் அந்த எலும்பை வச்சுட்டு அவனை தாக்கிட்டு இருக்கான். இப்ப கவிதா பின்னாடியே வந்து கழுத்தை பிடிச்சிட்டு நீ ஓடு ரஃபிக் அப்படின்னு அவன் கத்துறாங்க. அவனும் வேகமா ஓடுறான். இப்ப கொஞ்ச நேரத்துல அவன் காலில் துப்பாக்கி குண்டு பட்டிருக்கிறதால காலிலேயே திரும்பவும் வந்து அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அவனும் சமீரும் பின்னாடி துரத்துறான். இப்ப வெளியே வராங்க. வெளியே வந்து அடுத்த நிமிஷமே ஏகப்பட்ட போலீசார் அங்க வந்துடுறாங்க. சைரன் ஒலி பயங்கரமா இருக்குது. அந்த கட்டிடம் முழுவதும் போலீசார் துப்பாக்கியோட சுத்தி வளைச்சிடுறாங்க. உள்ள வராங்க. உடனே சரண்டர் ஆகிறான். ஆனா பக்கத்துல உள்ள போலீசாரோட இந்த துப்பாக்கியை பிடிங்கிட்டு அவன் தலையில சுட்டுக்கிறதுக்காக அவன் ரெடி ஆகிறான். அந்த இடத்துல தான் கவிதா உடனே சுதாரிச்சு அவன் கையிலேயே ஓங்கி அடிக்கிறாங்க. அந்த துப்பாக்கி கொண்டு தெரிச்சு ஓடுறது. இந்த இடத்துல டக்குன்னு போலீசாரும் அவனை பிடிச்சி கையில விளங்க மாட்டாங்க. உடனடியாக அவனை கைது செய்யறாங்க. இந்தியா மீது மிகப்பெரிய நாச வேலை திட்டமிட்டு இருப்பது அப்ப தெரிய வருது. சமீரையும் ரஃபிக்கையும் கைது செய்யறாங்க. அவனோட விசாரணை நடக்குது. இப்ப விசாரணையில ரஃபிக் விடுதலை செய்யப்படுறான். இப்ப சமீருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்படுது. இப்ப கவிதா மேடத்துக்கு மெடல் கொடுத்து கௌரவிக்கிறாங்க. தனது உயிரே பயணம் வச்சு இந்தியாவுக்கு வரும் பெரும் ஆபத்தை அவன் கண்டுபிடிச்சதால அவங்களையும் கௌரவிக்கிறாங்க.
மொத்தம் 56 பேரை அவன் கொன்னு சூப்புக்கும் பிரியாணிக்கா போட்டுக்காமன்றது இந்த செய்தி வெளியே வருது. எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. அந்த தெருமக்கள் எல்லாருமே இப்படி பேசிக்கிறாங்க, இத்தனை நாளா நம்ம இந்த பிரியாணி தான் சாப்பிட்டோமா அப்படின்னு அதிர்ச்சி ஆகுறாங்க. இப்ப அந்த பகுதி முழுவதும் சீல் வச்சு மூடப்படுது. ஓகே, இந்த வீடியோ மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.